தலைவர் திருமாவளவன் முன்னிலையில் அவரது கட்சி நிர்வாகிகள் கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட 7ஆம் வீதியில் உள்ள தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மறைந்த ஆதி திராவிடரின் படத்திறப்பு விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார். முன்னதாக அந்த கட்சியின் அலுவலகத்திற்கு திருமாவளவனை அழைத்து வருவதற்கு கட்சி நிர்வாகிகள் சென்றனர். அப்போது சொன்ன வழியில் அவரை அழைத்து வராமல் மாற்று வழியில் விசிக நிர்வாகிகள் அமீது, கிட்டு ஆகிய இருவரும் அழைத்து வந்ததால் ஆத்திரமடைந்த மற்ற நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது கைகலப்பாக மாறியது. திருமாவளவன் முன்னிலையிலேயே விசிக நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் காரசாரமாக தாக்கிக் கொண்டு தள்ளுமுள்ளு கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு சுமார் 2,20,000 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். தமிழ்நாட்டில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல் உட்பட 14 பாடப்பிரிவுகளில் காலியாக உள்ள 1996 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியிட்டது. திட்டமிட்டபடி முதுநிலை ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கியது. இதற்காக மாநிலம் முழுவதும் 809 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டன. இந்த தேர்வை எழுத மொத்தமாக 2,36,530 பேர் விண்ணப்பித்திருந்தனர். தேர்வர்கள் கடும் சோதனைக்கு பிறகே தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். காலை 9:30 மணிக்கு மேல் வருகை புரிந்த தேர்வர்கள் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களில் 16,118 பேர் தேர்வில் பங்கேற்கவில்லை என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அதன்படி விண்ணப்பித்தவர்களில் 93.18% பேர் தேர்வெழுதியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இரவு நேரத்தில் மாணவி எப்படி வெளியே வந்தார் என மமதா பானர்ஜி சர்ச்சைக்குரிய வகையில் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அதேபோன்ற சம்பவம் மேற்கு வங்கத்தில் அரங்கேறியுள்ளது. துர்காப்பூர் அருகே தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ளது. இங்கு 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவி ஆண் நண்பருடன் உணவருந்த வெளியே சென்றபோது மர்ம கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி இரவு நேரத்தில் மாணவி எப்படி வெளியே வந்தார் என கேள்வி எழுப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. They should not be allowed to come out in the outside. They have to protect themselves also. There is a forest area. இதனிடையே சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அடுக்குமாடி கட்டிடங்கள் நொறுங்கிய காட்சிதான் இது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் உதம்பூர் மாவட்டம் சோம்ரோலி பகுதியில் நேற்று திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சாலை ஓரம் இருந்த வணிக கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. पूरी मार्केट चले गई यार, पूरी मार्केट खत्म हो गई यार. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கட்டிடங்களில் இருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். அதே நேரம் சமீபத்தில் புதிதாக திறக்கப்பட்ட வணிக கட்டிடமும் 2 கடைகளும் முழுவதுமாக சேதமடைந்ததாக கூறினார்.